அனுமன் ரொம்ப ஸ்பெஷலான கடவுள். அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அவர் பலசாலி, துணிச்சலானவர், ரொம்ப புத்திசாலியும் கருணையுள்ளவரும் சூடா. அனுமன் கதைகள் கேட்க நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தமிழ் கலாச்சாரத்தில் அனுமனுக்கு முக்கியமான இடம் உண்டு. நல்லவர்களாக இருக்கணும்னு அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். எப்படி பலசாலியாவும் துணிச்சலாவும் இருக்கணும்னு காட்டுறார். அனுமன் கதைகள்ல இருந்து நிறைய கத்துக்கலாம். அனுமன் ராமனிடம் ரொம்ப பிரியமா இருந்தார். எப்போதும் ராமனுக்கு உதவி செய்ய தயாராயிருந்தார். ராமன் சொல்றதை எல்லாம் கேட்டு நடப்பார். ஒரு தடவை ராவணன் சீதையை கட்டிட்டு போயிட்டார். சீதா ராமன் மனைவி. சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றேன்னு ராமனிடம் அனுமன் சத்தியம் பண்ணார். ஆபத்தான பயணமா இருந்தாலும் லங்காவுக்கு போனார். அனுமன் ரொம்ப விசுவாசமாவும் துணிச்சலாவும் இருந்தார். அனுமனுக்கு அபாரமான பலம். பறக்கவும் முடியும், கனமான பொருட்களை தூக்கவும் முடியும். ஒரு தடவை லட்சுமணன் போர்ல காயம்பட்டுட்டார். அவருக்கு ஒரு அரிய மூலிகை தேவைப்பட்டது. அது ஒரு மலையில தான் இருந்துச்சு. அனுமன் அந்த மலையில பறந்து போனார். அந்த மலையையே தூக்கிட்டு வந்துட்டார். சரியான நேரத்துல மூலிகையை கொண்டு வந்து சேர்த்தார். தன்னோட பலத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்ய அனுமன் பயன்படுத்தினார். அனுமன் ரொம்ப புத்திசாலி. மற்றவங்களிடம் எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்குவார். நல்ல தூதுவனா இருந்தார். லங்காவுல சீதையை கண்டுபிடிச்சப்போ அனுமன் அமைதியா அவங்கிட்ட பேசினார். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். ராமன் உன்னை காப்பாத்தவர்னு சொன்னார். தன்னோட புத்திசாலித்தனத்தால சீதையை தேய்ச்சினார். 5வது பகுதி பலத்தின் சின்னம். அனுமனோட பலம் உடல்ல மட்டும் இல்ல, மனசுலயும் பலசாலி. எதையும் எளிதா விட்டு கொடுக்க மாட்டார். எப்போதும் நம்பிக்கையா இருப்பார். பலசாலியா இருக்கணும்னு அனுமன் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். நம்ம பிரச்சனைகளை துணிச்சலா சந்திக்கணும். நம்பிக்கையே இழக்க கூடாது. அனுமன் மாதிரி நாமளும் பலசாலியா இருக்கலாம். 6வது பகுதி ஜானத்தின் சின்னம். அனுமனோட ஜானம் நல்ல முடிவுகளை எடுக்க அவருக்கு உதவுது. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பார். சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்குவார். அனுமனோட ஜானத்திலிருந்து நாம் கத்துக்கணும். நம்ம செங்ககள் பத்தி நல்லா யோசிக்கணும். எப்போதும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். 7வது பகுதி பத்தியின் சின்னம். ராமன் மேல அனுமனுக்கு இருக்கிற பத்தி நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம். எப்போதும் ராமனுக்கு சேவை செய்ய தயாராயிருப்பார். ராமனோட சந்தோஷம்தான் அவருக்கு முக்கியம். பத்தி அனுமன் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். நம்ம குடும்பத்தினர், நண்பர்கள் மேல பத்தியா இருக்கணும். விசுவாசமாவும் உதவியாவும் இருக்கணும். 8வது பகுதி அனுமனிடமிருந்து கத்துக்கொள்வோம். அனுமன் கதைகள் நமக்கு முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. துணிச்சல், விசுவாசம், கருணை பத்தி கத்துக் கொடுக்குது. நல்ல மனிதர்களா நமக்கு உத்வேகம் கொடுக்குது. அனுமன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். அவர் மாதிரி துணிச்சலா இருக்கலாம், கருணையாவும் உதவியாவும் இருக்கலாம். நம்ம நம்பிக்கை மேல பக்தியா இருக்கலாம். 9வது பகுதி காலத்தா அழியாத அனுமன் கதைகள். அனுமன் கதைகள் ரொம்ப பழையது. ஆனா இன்னக்கோ அதுல முக்கியத்துவம் இருக்கு. அது நமக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு அனுமன் கதைகளை சொல்லி கொடுக்கணும். இந்த கதைகள் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கும். துணிச்சலாவும் கருணையாவும் இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்கும். அனுமன் கதை எப்போதும் முக்கியமானதா இருக்கும்.